Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நண்பர்களே, சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லலாம். இந்த கண்டிப்பாக டெஸ்ட் போடாம எக்ஸாம் போகிறது அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராகவே போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ டெஸ்ட் போடுறது அப்படின்றது கண்டிப்பாக அவசியம். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் போடுறது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக காம்பரன்சிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ காம்பரன்சிவ் இந்த சென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதில் ஜிகே சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரி வீக் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வீக்லி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜிகே அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த சப்ஜெக்ட் மொத்தமாக ஒரு வாரத்தில் படிக்க முடியும். அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கான இதை போர்ஷன்ஸ் பொறுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுக்கும்போது ஸோ அந்த வாரம் என்ன படிக்கணும் அப்படின்றத டாபிக்ஸ் கொடுத்துரும். அந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு இப்போ சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா 3 டெஸ்ட்டாக பிரிப்போம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜின்னு சொல்லிட்டு அப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு இயற்பியல் எடுத்துட்டோம்னா அந்த வாரத்துக்கான போர்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த போர்ஷன் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டீகோடிங் எங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ அந்த டீகோடிங் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் படிக்கலாம். அப்படின்னா நம்ம அகாடமி புக் வந்து நம்ம கம்பைல் பண்ணி அழகாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் படிக்கலாம். அப்படி படிக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கோர்ஸ் பொறுத்தவரைக்கும் வந்து நம்ம கிளாஸ் வீடியோஸ் வந்து ரெக்கார்டாக உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த கிளாஸ் வீடியோஸில் என்ன பண்ணுவாங்கன்னா டீட்டெயிலாக ரொம்ப நிதானமாக எடுத்திருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா நான் உட்பட இன்னும் 2 ஃபேக்கல்ட்டி எடுத்திருக்கோம். ஸோ 3 பேர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி சைக்காலஜி அப்படின்னு எடுத்துட்டா ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி கிளாஸ் வீடியோஸ் இருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வாரத்துக்கான டாப்பிக்கை நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் புக்கில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு நம்மளுடைய அகாடமி புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ அந்த வீக்குக்கான போர்ஷனை கவர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் வச்சுக்கோங்க. ஸோ செல்ஃபாக படிக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது அப்படின்றது கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா நீங்கள் செல்ஃபாக படிக்கிறதுக்குலாம் இந்த கிளாஸ் வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் போய் படிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த சப்ஜெக்ட் அந்த டாபிக். ஸோ அப்போ சுலபமாக அந்த டாபிக் இந்த சப்ஜெக்ட் அந்த வீக்குக்கான போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுடைய இந்த பேட்சோடைய இந்த கோர்ஸோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபியூச்சர் வந்து கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 150+ ஹவர்ஸ் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டாக கொடுத்துடும். இது சயின்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்கணும். டோட்டலாக கவர் பண்ணுறோம். நம்மளுடைய டார்கெட் வந்து 140 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது டெய்லி டெஸ்ட் வந்து 40 டெஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து 40 டாபிக் ஃபிட் பண்ணி ஸோ அந்த டாப்பிக்கான டெய்லி டெஸ்ட் அது படிச்சிங்கன்னா அன்றைக்கே போடுறது வந்து ஸோ அந்த டாப்பிக்கான வீடியோ பார்ப்பீங்க, போய் படிப்பீங்க, அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ அந்த 3 விதமான ப்ராக்டிஸ் அப்படின்றது நமக்கு வந்து அந்த வீக்லி டெஸ்ட் வந்து சிறப்பாக எழுதுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து வீக்லி டெஸ்ட் பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் பார்ட்டாக பிரித்து வைப்போம். அதில் முக்கியமான சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்டாக இருக்குன்னு கண்டிப்பாக அதை 3 பார்ட் 2 பார்ட்டாக பிரிச்சிடும். அண்ட் சப்ஜெக்ட் அந்த டாபிக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் 10 டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 10 டெஸ்ட் வந்து ஜிகே நம்ம இந்த மாதிரி பிரிக்கும் போது சைக்காலஜி போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வாரம் 10 வாரத்துல வந்து நம்ம பிரிச்சு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தமிழ், இங்கிலீஷ் அதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப ஜிகே பொறுத்தவரையும் சப்ஜெக்டா போகும். அண்ட் சைக்காலஜி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட் வந்து எந்தெந்த டாபிக் வந்து கவர் பண்ணணும்னு கொடுத்துரும். அதுக்கான ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு கொடுக்கறதுனால அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டெஸ்ட் எழுதும்போது ரொம்ப சுலபமா நீங்க எழுதிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதே மாதிரி நம்ம பார்ட்டா ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, இது அதுக்கு அப்கமிங் இயர்ல என்னென்ன கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த பேசிஸ்ல உங்களுக்கான கிளாஸஸ் வந்து இங்க கவர் ஆகும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க புக்ல படிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுவீங்க. ஸோ இப்படி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா இப்போ 3 பிரிச்சு 2 பிரிச்சு நம்ம எழுதுனதை ஒரே சப்ஜெக்டா வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். அப்போ திருப்பி நம்ம ரிவைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல இருக்க எல்லா சப்ஜெக்டும் மொத்தமா சேர்த்து 80 கொஸ்டின் ஆகும். நம்ம சைக்காலஜி அப்படின்னு மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 ரீசனிங் அண்ட் மேக்ஸ், தமிழ்ல 10 அண்ட் இங்கிலீஷ்ல 10 சொல்லி மொத்தமா இங்க வந்து எழுதும். இங்க தனித்தனியா பிரிச்சு எழுதுறது வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து மொத்தமா எழுதுறீங்க. ஸோ டோட்டலா நம்ம ப்ராக்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3200 கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. கிட்டத்தட்ட 20 மடங்குன்னு பார்க்கலாம். இந்த 20 மடங்கு 50 மடங்கு எப்படி மாத்தலாம் அப்படின்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் கொடுக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது இன்னும் உங்களுடைய புரிதல் வந்து நல்லா தெளிவாகிறதுக்கும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதுல இருந்து கிடைக்கும். அப்போ அடிஷனலாக பாயிண்ட்ஸ் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்க்கும்போது கூடுதலாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சைக்காலஜி நீங்க டெஸ்ட் போடும்போது என்ன ஆகும்னா அதுல சந்தேகம் வரும் வந்து எப்படி இது ஆன்சர் வந்து சொல்லிட்டு அதையும் நம்ம தீர்த்து வைக்கணும். அதே மாதிரி ஜிகேலையும் வந்து இது ஏன் கரெக்ட், இது ஏன் இன்கரெக்ட்னு சந்தேகம் வரும். அப்போ இந்த சந்தேகத்தில் தீர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்கஷன் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ அப்போ டிஸ்கஷன் வீடியோ 50+ ஹவர்ஸ் வந்து டிஸ்கஷன் வீடியோ இருக்கு. ஸோ அதுல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுனால நம்ம எழுதக்கூடிய அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட எண்ணிக்கை அப்படின்றது இல்லைனா 3200 கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொன்னது வந்து 140 கொஸ்டின் 20 மடங்கு சொல்லலாம். அது வந்து 50 மடங்கா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து சமம் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த டெஸ்ட் அப்படின்னு நீங்க சிறப்பாக பண்றதுக்கு சப்போர்ட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸ் வீடியோஸ் வந்து இதுல வந்து ப்ரொவைட் பண்றோம். இந்த கிளாஸ் வீடியோஸ் பார்த்து நீங்க போய் படிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா விஜயகுமார் அகாடமி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க
ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த மொபைல் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட் சந்தேகம் இருந்தது எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம ஆப்பில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்கஷன் வீடியோ பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பில் என்ன பண்ணலாம்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அடிஷனலாக பண்ணலாம். ஸோ அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் அதில் பண்ணும்போது என்ன ஆனால் உங்களுக்கான மார்க் அண்ட் ரேங்க் இமீடியட்டாக தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் போட்ட டெஸ்ட் திருப்பி அகைன் நீங்கள் போட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு டெஸ்ட்டை 2 வாட்டி போடுறது அது சுலபமாக ஆப்பில் அப்படின்னும் போது ஜஸ்ட் கிளிக் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பயன்படுத்திட்டு நம்ம கிடைச்சிருக்க அந்த சான்ஸ் வந்து 1699 போஸ்டிங் அப்படின்றது வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அமையும். நன்றி.